மிதுன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பு பலன் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ரத்தின சுருக்கமாக நம்ம பார்க்கணுன்னா, மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம்னா பொன்னான காலம் இது 2025. ஓப்பனிங்கே எப்படிங்க இருக்குது, 10ல் சனி பகவான் வர்றார். அப்போ தொழில், வேலை, அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும். உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த வாலிப வயதில் இருக்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும். நிதி நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், ஒரு பேங்க்கில் வேலை கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் போராடிட்டு வந்தீங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கூடும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்தவங்க நிறைய நஷ்டத்தை சந்தித்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு தொழில் முதல் உழவர் தொழில் வரைக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல மாற்றத்துக்கான நேரமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, லாபம், அதிர்ஷ்டம் நிச்சயம் 10ல் சனி வர கூட மார்ச் மாதம் சூப்பராக உங்களுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் இடம், அதாவது இப்போ இவங்களுக்கு ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். யார்? குரு பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ ஜென்மத்தில் குரு வருகிறார். ஜென்மத்தில் குரு வந்தால் என்னங்க, ரொம்ப நல்லவன். குரு நம்ம கிட்ட வந்தாலே நம்ம நல்லவனாக மாறுவோம். அப்போ பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தான் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரக்காரங்க எல்லாமே குருவுடைய ஆதிக்கம். அப்போ குரு அந்த ராசிக்குள்ளே ட்ராவல் ஆகக்குள்ள அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடும். இப்போ இவங்களுக்கு தேவைகள் என்னங்க, காதல் விஷயங்களில் வெற்றிகள் வரக்கூடும், காதல் கை கூடக்கூடும். அதே டைமில் கல்யாணத்தில் கலாட்டாவாக இருந்துச்சு இல்லையா, கல்யாணம் முதல் கல்யாணம் பாதிப்படைஞ்சவங்களுக்கு 2வது கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் கல்யாணத்திலே நிறைய உங்களுக்கு முடிச்சுகள் போட்டு பிரச்சனையில் இருந்தால் அந்த முடிச்சுகள் ஒன்றொன்றாக கழட்டப்படும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும். இந்த வருஷம் கல்யாணம், காதல் இது ரெண்டுமே விசேஷ செய்திகள் வரக்கூடும். குறிப்பாக உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அருமையான நேரங்க. எப்படி அப்படின்னு பார்க்கல, 3ஆம் இடத்துல கேது வரார். முயற்சி தன் மெய்வரத்து கூலி தரும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்டதில் இந்த பேங்க்கு, லோனு, ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ் கண்டிப்பாக கேது கொடுப்பார். கேது 3ஆம் இடத்துல வரக்குள்ள தேவதைகள் வசியமாகும். அப்போ இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கும். 9ல் ராகு வரக்குள்ள உங்கள் பாக்கியஸ்தானத்தை கொடுப்பார். அப்போ இந்த வருஷம் 4 கிரகமே சிறந்த பலனை கொடுக்கூடும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கவங்களுக்கு குழந்தை நிச்சயமாக வரும். தாமதமானவங்களுக்கு கல்யாணம் நடந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை உண்டுங்க. அதே டைமில் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் மிதுன ராசிக்காரங்க அதிகமாக ஃபாரின் ட்ராவல், டூரிசம் போகிறது, அதே டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, அங்கே போய் சம்பாதிக்கிறது, நல்ல திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த 4 கிரகங்கள் தரப்போகுது. அதில் ராகு முக்கிய பங்கு வகிப்பார். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது கை கூடும். மிதுனம் 100%ங்க, 100% இவங்க சூப்பராக இருக்க போகிறாங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடே பண்ணுங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மலை மேலே உள்ள பெருமாள் வழிபாடு, சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு 2 வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம இந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். எல்லாம் இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். நன்றி, வணக்கம்.